என்ன பார்க்க போகிறோம்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான ஜாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வேலைவாய்ப்பான போலீஸ் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க 526 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான வேகன்சி இருக்குங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கிளியராக பார்க்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருங்க. சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனில் வந்து மேல் ஆண்களுக்கு வந்து 78 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் ஃபீமேல்ஸ் பெண்களுக்கு வந்து 14 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் மேல் ஆண்களுக்கு வந்து 325 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பும், ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் ஃபீமேல்ஸ் பெண்களுக்கு வந்து 58 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பும், அதே போல் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் மேல் ஆண்களுக்கு வந்து 44 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பும், கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் ஃபீமேல் பெண்களுக்கு வந்து 7 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 526 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக இந்த டிஐடிபி இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ்க்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க. அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கோங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கோங்க, பிஇ இன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கோங்க, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க, எலக்ட்ரிக்கல் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் 45% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்புனா கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கவங்க ஐடிஐ முடிச்சிருக்கவங்களும் அவரோட சர்டிஃபிகேட் மூலம் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு எஸ்ஐ போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 25 வயசுகளோட இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும், ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 25 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 23 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் பாலிசி படி ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 35,400 தொடங்கி 1,12,400 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும். ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து 25,500 தொடங்கி 81,100 வரைக்கும் வழங்கப்படும். கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 21,700 தொடங்கி 69,100 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 பேஸ் 4 அப்படி 4 இதாக பிரிச்சிருக்காங்க. பேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் நடக்குங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்குங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பேஸ் 1 நடத்த முடியும். பேஸ் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண வந்து பேஸ் 3 இங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பேஸ் 4 பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கடைசியாக வந்து நடத்தப்படும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஸ் 4 வரைக்கும் நீங்கள் இருக்கிறதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. இது சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 200 ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு. ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் வந்து நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இதுவுமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கு டேட் பார்த்தீங்கன்னா
ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/11/2024 நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/12/2024 டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்கு, இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க. ஏதாவது டவுட் இருந்தால்